நல்லூர் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக வந்தோம். இங்கே ரொம்ப பிரபலமான கோயில் இல்லையா, அதனால் ரொம்ப நாள் ஆசை. இப்போ தான் நடராஜ பெருமான் அங்கேருந்து எங்களை விட்டுருக்கார், இங்கே தரிசனம் பண்ண போங்க அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிது. ஓ முருகா பாருங்க, இதில் வெளிநாட்டுக்காரர் நிற்கிறேன் பாருங்க, 2 பேர் பார்த்தீங்களா. கோயிலை வியந்து பார்த்து கொண்டிருக்கணும் 2 பேரும் பாருங்க. எல்லாம் மோதி கொண்டு இருக்குது பாருங்க. நல்ல ஒரு ஆலயத்துக்குள்ள ப்ரௌட்டை பாருங்க. பரபரப்பாகிட்டு பாருங்க. நல்ல ஒரு ஆலயத்துக்கு முன்னுக்கு இந்த சைடில் போயிட்டு வரலாம் நோமலாக பாருங்க. உள்ளுக்குள்ளேயும் வாகனங்கள் மோட்டர்கள் விட்டுறது கொடியிலே நிற்குது. அதை விட பாருங்க இந்த 2 சைட்டுகள் ஆனந்தமாக இருந்தது. கூடவே எங்கள் நடராஜ பெருமானையும் தரிசனம் பண்ணோம். திரும்புகிற இடம் எல்லாம் தாண்டவம் இருந்தது. அங்கே 108 தாண்டவம் இருந்தது. சங்காரதம் இருக்குது. எல்லாம் 108 தாண்டவத்தை வச்சது அங்கே வழிபாடு பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப மனசு ரொம்ப பிடித்திருந்தது. தமிழரை கூடுதலாக ஒரு புத்துணர்வோட புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க வேணும். நல்ல செல்வங்கள் எல்லாம் கிடைக்க வேணும். சகல செயல் ஒழிக்க பெருவாழ்வு கிடைக்கணும்னு வாழ்த்தி வருஷத்தை முன்னிட்டு பாருங்க புள்ள தேங்காய் அடித்து உடைச்சிருக்கணும். முன்னுக்கு இதில் பாருங்க க்ரௌட்டை உள்ளுக்கா. அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கன்னு சொல்லினால் யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலயத்தில் நிற்கிறேன். இன்றைக்கு புது வருடம், அதாவது 14/4/2025 இன்றைக்கு தமிழ் புத்தாண்டு தினம். புத்தாண்டை முன்னிட்டு நல்லூர் ஆலயத்தில் நிறைய மக்கள் அவர்களின் வழிபாடுகளை மேற்கொள்ள வந்திருக்கிறார்கள். திடீரென்று கூடியிருக்கிறார்கள் மக்கள். பாதைகள் எல்லாமே பிளாக் ஆகிருக்குது. வாங்க பார்ப்போம் இந்த புது வருடத்தில் அவர்கள் எவ்வாறான வழிபாடுகளை மேற்கொள்கிறார் என்றது தான் இதில் காட்டப்படுறேன். மற்றும் முதலாக எனது காணொலி பார்ப்பது தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலி பாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். பாருங்கள் மக்களே, இன்றைக்கு புது வருடத்தை முன்னிட்டு நல்லூரில் பாருங்கள் இவ்வளோ மக்கள் கூடி வந்துட்டு பார்த்தீங்களா. இங்கே பாருங்க, தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு பாருங்க இவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க. இங்கே பாருங்க, இங்கால இதில் முன்னே பாருங்க இவ்வளோ தேங்காய் அடித்து உடைச்சிருக்காங்க. இங்கே பாருங்க, கோயிலுக்குள்ள இவ்வளோ மக்கள் போய் கொண்டிருக்காங்க உள்ளுக்குள்ளே. பழத்தட்டுகளோடலாம் பெரிய பார்த்தீங்களா. பாருங்கள், இந்த பாதை எல்லாம் பயங்கர பிளாக் ஆகிட்டு நிறைய பேர் நிற்கிறேன் பாருங்க. இங்கே வல்லமைக்கு மாறாதான் இருக்குது பாருங்க. இங்கே பார்த்தீங்களா, ரோட்டெல்லாம் ஃபுல்லாகவே பிளாக் ஆகிடுது.
பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கிற நல்லூர் ஆலயம். நிறைய பக்தர்கள் வந்திருக்கிறேன் பாருங்க. இங்கே பாருங்க களை கட்டுது. ஓ முருகா. வணக்கம் ஐயா. வணக்கம். தமிழ்நாட்டிலிருந்து இந்த புதுவட்டத்துக்கு வந்து நீங்கள் நல்லூர் ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த வருஷம் எப்படி அமையும்? இல்லாட்ட இது சம்பந்தமாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லலாம். சிவாஜன்மா, நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வரோம். சிதம்பரம் நடராஜர் கோயிலேருந்து வந்திருக்கோம். தீட்சிதர். இங்கே யாழ்ப்பாணம் மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயில் கும்பாபிஷேகத்துக்காக வந்தோம். அங்கே முந்தா நாள் 11ஆம் தேதி கும்பாபிஷேகம் ஆச்சு. அது முடிஞ்சு நல்லூர் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக வந்தோம். இங்கே ரொம்ப பிரபலமான கோயில் இல்லையா, அதனால் ரொம்ப நாள் ஆசை. இப்போ தான் நடராஜ பெருமான் அங்கேருந்து எங்களை விட்டுருக்கார், இங்கே தரிசனம் பண்ண போங்க அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடச்சிது. ரொம்ப நாளாக கேள்விப்பட்டுருந்தது கந்தசுவாமி கோயில். இன்றைக்கி அந்த பாக்கியத்தை முருகப்பெருமான் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி தான் கொடுத்துருக்கார். ரொம்ப சந்தோஷம். புத்தாண்டு அன்னைக்கு தரிசனம் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே நல்லூரான போய் வழிபட்டுட்டு நல்லூரான பார்த்துட்டு வந்துருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி அவனை இயல்பு இருக்குதா? எப்படி யோசிக்கல? ஜோராக இருக்குது கோவில். நல்லா இங்கே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா. முருகப்பெருமானா அமோகமாக தரிசனம் பண்ணோம். ஆனந்தமாக இருந்தது. கூடவே எங்கள் நடராஜர் இருந்தார். நடராஜ பெருமானையும் தரிசனம் பண்ணோம். திரும்புகிற இடம் எல்லாம் தாண்டவம் இருந்தது. 108 தாண்டவம் இருந்தது. சங்காரதம் இருக்குது. எல்லாம் 108 தாண்டவத்தை வச்சது அங்கே வழிபாடு பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப மனசு ரொம்ப பிடித்திருந்தது. இந்த புத்தாண்டு எல்லோருக்கும் நல்லது செய்யும், நல்லது நடக்கணும், நல்லதாகவே இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாம் வாழ்க வளமுடன். எல்லாம் நடராஜ சுவாமி அருட்பிரசாதம் இன்னைக்கு கிடைக்கும். பிரார்த்தனை ரொம்ப நன்றி. நன்றி சாமி. நன்றி சாமி. பாரம்பரியமாக இது கொண்டாடி கொண்டு வருகிறோம். தமிழரும் கூடுதலாக இந்த ஒரு புத்துணர்வோட புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க வேணும், நல்ல செல்வங்கள் எல்லாம் கிடைக்க வேணும், சகல செயல் உபயோகிக்க பெருவாழ்வு கிடைக்கணும்னு வாழ்த்தி எல்லாரும் எல்லா அநேகமான கோயில்களில் இன்று முழுக்க தங்களோட முழு காலத்தையும் செலவிடணும். தங்களோட வழிபாடுகளை மற்றது இது ஒரு அனாதியான ஒரு இதுண்டு. இதுக்கு இந்த வரலாறுகளை இன்னும் தெளிவாக தெரியாது. ஆனால் இந்த தமிழருக்கு சித்திரை வருஷ பிறப்பு விசேஷம் ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடி மக்கள் எல்லாரும் வீடுகளில் போய் இதண்டு பலகாரம் கொடுத்து கை விசேஷங்களை கொடுத்து வீட்டில் கும்பம் வச்சு இன்றைக்கு தான் கை விசேஷம் தானே? இன்றைக்கு கை விசேஷம் இன்றைக்கு இருக்கிறது குறிப்பிட்ட நேரம் டைமுக்கு. இன்றைக்கு காலமே 6 மணிலேருந்து இது 7 மணி மட்டும். பிறகு அது 2 பஞ்சாங்கம் இருக்குங்க. ஒன்று திருக்கணித பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம். அது 2 கணிப்பில் போகுது. சரி சரி சரி. அதே மாதிரி 2வையும் ஆக்கள் இப்போ ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்கிறேன். அது கூடுதலாக வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் அங்கே அது கோக்குவில்ல இருக்கிற. சரி 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 சரி. சந்தோஷம். உங்களுக்கும் இந்த வருஷம் வந்து சிறப்பாக அமைகிறது வாழ்த்துக்கள். உங்களுக்கு நல்லா இருக்கும். சரி ஐயா. நன்றியா. நன்றி நன்றி. பாருங்க மல்லிகை பூவெல்லாம் வச்சு வந்திருக்கிறோம். எவ்வளோ மக்கள் வந்து கொண்டிருக்கிறோம் வந்து பார்த்தீங்களா? பாருங்க எல்லாம் மோதி கொண்டு இருக்குது. பாருங்க நல்ல ஒரு ஆலயத்துக்குள்ள ப்ரௌட்டை பாருங்க எவ்வளோ பேர் வந்து கொண்டிருக்கணும் பார்த்தீங்களா? நிறைய பேர் வந்து கொண்டிருக்கணும் பாருங்க. பாதையை பாருங்க வந்து ஃபுல்லாகவே பிளாக் ஆகிட்டு பாருங்க. எவ்வளோ நெரிசலாக இருக்குன்னு பாருங்க. ரோட்டு ஃபுல்லாகவே ஆக்கலாக இருக்குது பாருங்க.
ஃபுல்லாகவே பிளாக் ஆகிருக்குது. அந்த போகிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்குது. பரபரப்பாகிட்டு பாருங்கள். நல்லூர் ஆலயத்துக்கு முன்னுக்கு நிறைய கடைகள் எல்லாம் போட்டுருக்கணும் ஃபுல்லாகவே பாருங்கள். அப்படி இருக்குது க்ரௌடாக இருக்குது. ஃபுல்லாகவே க்ரௌட் ஆகிட்டுது. உண்மையிலே வந்து நினைச்சு பார்க்கல வந்து பாருங்க எவ்வளோ மக்கள் வந்து பாருங்க ஓட்டம் இங்கே 2 சைட்லேயும் வந்து முதல்ல இந்த சைடில் வந்து போயிட்டு வரலாம் நார்மலாக பாருங்கள். உள்ளுக்குள்ளேயும் வாகனங்கள் வந்து மோட்டர்கள் விட்டுறது வந்து கொடியிலே நிற்குது. அதை விட பாருங்க இந்த 2 சைட்டுகள் இந்த 2 சைட்லேயும் வந்து பாருங்க. இல்லை குறிப்பாக பாருங்கள் முன்னே பாருங்கள் முஸ்லீம் ஆக்கள் கூட வந்து நிற்கிறேன். அவங்க காட்டுறேன் பாருங்கள். முஸ்லீம் ஆக்கள் கூட உள்ளுக்க போய் கொண்டிருக்கிறேன் பார்த்தீங்களா. இங்கே பாருங்க ஃபுல்லாகவே மோட்டை வைக்கிறதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இந்தியாவில் ஃபுல்லாக வைக்க வைக்கிறேன். அவ்வளோ பாருங்க ஆக்கள் போய் கொண்டு இருக்கிறேன் உள்ளுக்குள்ள பார்த்தீங்களா. முன்னக்கு அப்படியே பூசை பொருட்கள்லாம் வச்சுருக்கு பாருங்க. அப்படி இருக்குதுண்டு வர பாய் கொண்டிருக்கு பார்த்தீங்களா. பாருங்க கடையில் வியாபாரங்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கு. வருஷத்தை முன்னிட்டு வந்து பாருங்கள் இவ்வளோ தேங்காய் அடித்து உடைச்சிருக்கணும் முன்னுக்கு. இதில் பாருங்கள் க்ரௌட் அவ்வளோக்கா. பாருங்கள் இதில் வந்து வெளிநாட்டுக்காரர் கூட வந்திருக்கணும் பாருங்கள். பாருங்கள் இதில் வந்து வெளிநாட்டுக்காரர் வந்து நிற்கிறேன் பாருங்கள் 2 பேர் பார்த்தீங்களா. கோயிலை வந்து வியந்து பார்த்து கொண்டிருக்கணும் 2 பேரும். பாருங்கள் எப்படி க்ரௌட் உண்டு. முன்னே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து ஃபோட்டோ எடுத்து நிற்கிறோம்ண்டு. Thank you very much. Thank you.